Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. Topic: Force between two long parallel current carrying conductors. Previous presentation la force acting on a current carrying conductor placed in a magnetic field அப்படிங்கிற அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டக்டாரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த கண்டக்டார் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அந்த ஃபோர்ஸோட வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஐஎல் சைன் தீட்டா. இதான் அதோட மேக்னிடியூட். அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்க்கறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூலை ஃப்ளெமிங்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ இங்கே அதே மாதிரி ரெண்டு கண்டக்டார்ஸ் எடுத்துக்கிறோம், டூ பேரலல் கண்டக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுலேயுமே கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்லையும் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதா இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல I1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, இதுல I2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். சரிங்களா? இது I1, இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை B1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது செகண்ட் கண்டக்டர்ல I2ங்கிற கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதை B2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். R டிஸ்டன்ஸ்ல இந்த ரெண்டு கண்டக்டாரும் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா அப்படிங்கிறத தான் இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. இதான் நம்ம புக்ல இருக்கக்கூடிய டயக்ராம். ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கண்டக்டார்ஸ் எடுத்திருக்கிறோம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர் டிஸ்டன்ஸ்ல அதை செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில ஏர் மீடியம் இருக்கு. ஏ அப்படிங்கிற கண்டக்டார்ல I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, பிங்கிற கண்டக்டார்ல I2ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்டோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்டக்டார்ஸ்லையுமே சேம் டைரக்ஷன்ல தான் கரண்ட் பாஸ் ஆகுது. அதை நம்ம எந்த டைரக்ஷனா எடுத்துக்கிறோம், இசட் ஆக்சிஸ் டைரக்ஷனா நம்ம எடுத்துக்கிறோம். கரண்டோட டைரக்ஷனை இங்க இசட் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல எடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ப்ரீவியஸா படிச்சிருக்கிறோம் இந்த கொஸ்டின்ஸை. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டார்ல இல்ல ஒரு கண்டக்டார்ல கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டார், அதுல B is equal to mu naught I divided by 2pi அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்றோம் இந்த கண்டக்டாருக்கு. அப்போ A அப்படிங்கிற கண்டக்டார்ல I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1 வெக்டார், அதோட மேக்னிடியூட் mu naught I1 divided by 2pi R அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம எந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம் அப்படின்னா இதுல இருந்து R டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸாக்ட்லி செகண்ட் கண்டக்டர் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்றேன், இந்த Pங்கிற பாயிண்ட்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போறோம். அதனால இங்க R அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் இந்த ஏதோ இந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு இன்வெர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இந்த கண்டக்டாரை நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ரைட் அப்படியே பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட அந்த ஃபிங்கர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கேர்ல் ஆயிருக்கோ அந்த டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். எக்ஸ்டெண்டட் தம்போட டைரக்ஷன் தான் கரண்டோட டைரக்ஷன். இப்போ கரண்டோட டைரக்ஷன் அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெர்ட்ஸ். சரிங்களா? இன்வெர்ட்ஸ் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எந்த டைரக்ஷனா எடுத்துக்கலாம், நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன போட்டிருக்கிறேன், நெகட்டிவ் ஐ கேப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ இந்த நெகட்டிவ் முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். mu naught I1 divided by 2pi R I cap அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல உள்ள ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. இப்போ இந்த B1ங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள தான் எந்த கண்டக்டார் இருக்கு, அனதர் கரண்ட் கேரியிங் கண்டக்டார் B இருக்கு. ஸோ இப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டார் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மேல என்ன மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இங்க பார்க்க போறோம். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே அதுக்கான ஃபார்முலா தெரியும். இதான் ஃபார்முலா F is equal to IDL cross B.
இப்போ செகண்ட் கண்டக்டார் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ செகண்ட் கண்டக்டார்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நான் என்னன்னு எடுத்துக்கலாம், I2ன்னு எடுத்துக்கிறேன். dl கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டக்டார்ல கரண்ட் பாஸ் ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். அதனால அதை என்ன எடுத்துக்கிறோம், B1 வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதில் B1க்கு பதிலாக நான் ப்ரீவியஸாக B1ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். μ0I1 டிவைடட் பை 2πr மைனஸ் I கேப்னு கால்குலேட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது செகண்ட் கண்டக்டார் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கே கேப் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கிறோம், கே கேப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே B1ஓட வேல்யூல ஒரு ஐ கேப் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம், கே கேப் கிராஸ் ஐ கேப். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், ஜே கேப் கிடைக்கும். ரிமைனிங் உள்ள எல்லா வேல்யூஸையும் நீங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். μ0 I1 I2 dl டிவைடட் பை 2πr j கேப், ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கும். இதுதான் செகண்ட் கண்டக்டார் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸ். அடுத்ததா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த dl அப்படிங்கிற ஸ்மால் எலமெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன் செகண்ட் கண்டக்டார்ல. அப்போ அதே ஒரு ஹோல் லென்த்தா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷனை ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா இதை எல்லால டிவைட் பண்ணுங்க. இப்போ F டிவைடட் பை L கிடைக்கும். இங்கே உள்ள டிஎல்லும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கீழே எல்லால டிவைட் பண்ணும்போது அந்த டிஎல் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஆஃப் μ0 I1 I2 டிவைடட் பை 2πr j கேப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதான் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் அட்ராக்டிவ் டைரக்ஷனாக இருக்கும் டுவர்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் கண்டக்டார். ஃபர்ஸ்ட் கண்டக்டரை பார்த்து F2ஓட வேல்யூ இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி செகண்ட் கண்டக்டார் எடுத்துக்கலாம். அதாவது இந்த செகண்ட் கண்டக்டார்ல I2ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. இதுல இருந்து R டிஸ்டன்ஸ்ல உள்ள ஒரு பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த வேல்யூ எப்படி எழுதிக்கலாம், μ0 I2 டிவைடட் பை 2πr I கேப்னு எழுதுறோம். டைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் I கேப் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இதுல இருந்து இந்த B2 அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள தான் எந்த கண்டக்டார் இருக்கு, A அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கண்டக்டார் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டார்ல I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த கண்டக்டார் B2 அப்படிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது ப்ரொடியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னெட்டிக் லொரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ அதான் இங்க எழுதுறோம். I1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டக்டார்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், dl கிராஸ் B2ங்கிறது செகண்ட் கண்டக்டார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. இதில் B2ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து யூனிட் வெக்டார்ஸ்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், கே கேப் கிராஸ் ஐ கேப்னு கிடைக்கும். அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜே கேப்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் கால்குலேட் பண்ண போறோம். ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா எல்லால டிவைட் பண்ணுவோம். அப்போ அங்கே உள்ள டிஎல் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸ் பாருங்க, இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் த செகண்ட் கண்டக்டார் பார்த்து இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கண்டக்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்று ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸா ஆக்ட் பண்ணுது. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்டோட வேல்யூ சேம் டைரக்ஷன் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுலையுமே கரண்டோட டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனா இருந்தா ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். எப்போ அப்படின்னா கரண்ட் சேம் டைரக்ஷனா இருந்தா ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். அதே இது ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில அந்த பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அங்க நமக்கு எப்படி இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு டெஃபினிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஆம்பியருக்கான டெஃபினிஷன். ஆம்பியர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கரண்ட்டுக்கான யூனிட். இந்த ஆம்பியருக்கான டெஃபினிஷன் எதுல இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இந்த 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டார்ஸ்ல இருந்து இதுக்கான டெஃபினிஷன் நம்ம சொல்லலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 மீட்டர் இருக்கு நல்லா பேரலா இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டார்ஸ் எடுத்துக்கிறேன். 2 கண்டக்டார்ஸ், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இப்போ ரெண்டு கண்டக்டாரையும் நான் என்ன பண்ணணும், 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ரெண்டுலையுமே கரண்ட் வந்து சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ 2 × 10⁻⁻7 நியூட்டன் இருந்தா இந்த கண்டக்டார்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
ஸோ அதை தான் இங்கே டெஃபினிஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. 1 ampere is defined as that constant current which when passed through each of the two infinitive long parallel straight conductor kept side by side parallelly at a distance of 1 meter apart in a air or vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power of minus 7 Newton per meter length of a conductor. இப்போ ரெண்டு கண்டக்டார் லாங் பேரலல் கண்டக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருக்கணும். அப்படி 1 மீட்டராக இருக்கும்போது அதில் ரெண்டு கண்டக்டார்ஸ்லையுமே சேம் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட வேல்யூ 2 into 10 power of minus 7 நியூட்டனாக இருந்தால், நியூட்டன் பெர் மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கண்டக்டார்ஸில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், as a 1 ampere அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க்ல டெஃபினிஷனா கேட்பாங்க. டிஃபைன் 1 ஆம்பியர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட்னு கேட்பாங்க. யூனிட் ஆஃப் கரண்ட்னாலும் உங்களுக்கு அது ஆம்பியர் தான். சரிங்களா? அப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம என்ன கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு கண்டக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு கண்டக்டார்ஸ்லயுமே கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது ரெண்டு கண்டக்டார்ஸ்க்கு இடையில என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம mu naught I1 I2 divided by 2 pi r அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம். அடுத்ததா டைரக்ட் அதோட ஃபோர்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும், அட்ராக்டிவா ரிப்பல்சிவா அப்படின்னா அது கரண்டோட டைரக்ஷனை பொறுத்து இருக்கு. ரெண்டு கண்டக்டார்லையுமே சேம் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டுலையுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரெசன்டேஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களோட டவுட்ஸை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.